பிலடெல்பியா ஊழியங்கள் வழங்கும் திறந்த வாசல் நேரம். ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவ பிள்ளைகள் உங்கள் ஒவ்வொருத்தரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களுடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. பிலதெல்பியா ஊழியங்களின் சார்பாக கர்த்தர் உங்களுடைய குடும்பங்களின் மூலமாக கர்த்தர் இன்னும் பெரிய காரியங்களை செய்வாராக. நாங்கள் தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அநேகர் கர்த்தருடைய வசனத்தை கேட்டு நீங்கள் மிகவும் கர்த்தருக்குள்ளாக ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அநேகர் தொலைபேசியின் மூலமாக நேரடியாக அநேக சாட்சிகளை சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கும் கர்த்தருடைய வசனத்தின் மூலமாக கர்த்தருடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வாராக. இன்றைக்கு ஆண்டவர் பேசுகிற வார்த்தை என்னவென்றால், உன்னில் நான் மகிமைப்படுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன்னில் நான் மகிமைப்படுவேன். ஆண்டவராகிய தேவன் நம் மூலமாக மகிமைப்படுவதில் அவர் மிகவும் பிரியமுள்ள தேவனாக இருக்கிறார். வேதவசனம் சொல்லப்படுகிறது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் அவருக்காக ஏற்படுத்தப்பட்ட ஜனமாகிய உங்களை கர்த்தர் மிகவும் அளவில்லாமல் நேசிக்கிறவராக இருக்கிறார். நம்மில் மகிமைப்படுவதில் தேவன் பிரியமுள்ளவராக இருக்கிறார். வேதத்தில் அப்படியாக ஒரு நபரை குறித்து நாம் பார்க்க போகிறோம். கர்த்தருடைய நாமம் அவர் மூலமாக எப்படி மகிமைப்பட்டது என்று நாம் பார்க்கும் பொழுது யோவான் சுவிசேஷ புத்தகம் 12வது அதிகாரம் 9, 10, 2 வசனங்களை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது யூதரில் திரளான ஜனங்கள் அவர் அங்கே இருக்கிறதை அறிந்து இயேசுவின் நிமித்தமாக மாத்திரம் அல்ல, அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பின லாசருவை காணும்படியாகவும் வந்தார்கள். லாசருவின் நிமித்தமாக யூதர்களில் அநேகர் போய் இயேசுவினிடத்தில் விசுவாசம் வைத்தபடியால் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தின் பாதையில அவர் ஏராளமான அற்புதங்களை அவர் செய்திருக்கிறார். எல்லா அற்புதங்களும் வேதத்தில் எழுதப்படவில்லை. அப்படி அவர் செய்த அற்புதங்களில ஒரு அற்புதம், மரித்து 4 நாட்களான லாசருவை அவர் உயிரோடு எழுப்பினார் என்று உலகமெங்கிலும் அறிந்த ஒரு சுவிசேஷம். இந்த லாசர் என்ற ஒரு மனிதன் மூலமாக ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுகிறதா இருக்கிறது. இப்பொழுது மரித்து போன ஒரு மனிதன், மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட ஒரு மனிதன் 4 நாட்களாக கல்லறைக்குள்ள இருந்த ஒரு பிரேதம் எல்லா ஜனங்களுக்கும் நன்றாக தெரியும். எல்லா ஜனங்களுக்கும் அன்றைக்கு இருந்த அந்த கிராமத்தில் உள்ளவர்கள் அநேகம் பேருக்கு நன்றாக தெரியும் லாசர் மரித்து விட்டார் என்பது நன்றாக தெரியும். அடக்கம் பண்ணும் பொழுது அநேகர் இருந்தார்கள். இன்னும் சொல்ல போனால் லாசருவை அடக்கம் பண்ணினதற்கு அப்புறமாக கூட அந்த 4 நாட்கள் கழித்து கூட மார்த்தாள், மரியாள் அவர்களோடு கூட அநேகர் கூடியிருந்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி கொண்டிருந்தார்கள். இது பகிரங்கமாக எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சங்கதி அந்த நாட்களில். ஆனால் இயேசு லாசருவை உயிரோடு எழுப்பினார். லாசருவை உயிரோடு எழுப்பினார். இப்பொழுது இயேசுவை குறித்து அநேகர் ஆச்சரியப்பட்டு கேள்விப்பட்டு கொண்டு இருக்கும் பொழுது அப்படியாக சொல்லப்படுகிறது. இப்ப இயேசுவை அநேகர் தேடி வருகிறார்கள். ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவை அநேகர் தேடி வருவார்கள். அவருடைய வார்த்தையை கேட்கும்படியாக, அவருடைய அற்புதங்களை பெற்றுக் கொள்ளும்படியாக, அவருடைய ஆலோசனைகளை கேட்கும்படியாக என்று அநேக ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை தேடி வந்து கொண்டிருந்த நேரத்தில் இப்பொழுது லாசர் என்ற ஒரு மனிதனின் நிமித்தமாகவும் அநேகர் இயேசுவை தேடி வந்தார்கள். இயேசுவினிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் என்று வேதத்தில் நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுடைய வாழ்க்கையில அப்படியாக தேவன் மகிமைப்படுவதில் அவர் பிரியமுள்ள தேவனா இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலையில நம்ம இருந்தாலும் அந்த சூழ்நிலையில கர்த்தர் கிரியை செய்து அதன் மூலமாக அவர் மகிமைப்படுகிற தேவனா இருக்கிறார். அநேகர் உங்கள் நிமித்தமாக இயேசு கிறிஸ்துவை தேடி போகக்கூடிய அளவுக்கு அவரை விசுவாசிக்கும்படியாக கர்த்தர் உங்களை பயன்படுத்த போகிறார். உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர்
செய்ய போகிற அற்புதங்களை அநேகர் பார்த்து அவர்களும் இயேசுவை தேடி வரக்கூடிய அளவுக்கு கர்த்தர் உங்களுக்குள்ளாக அவர் மகிமைப்பட போகிறார். உங்களை கர்த்தர் வல்லமையான ஒரு பாத்திரமாக, மகிமையான ஒரு பாத்திரமாக கர்த்தர் மாற்ற போகிறார். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், அவர் சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி அவனை பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார பண்ணுகிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஒருவேளை யோசித்து பார்க்கும் பொழுது, ஒரு குப்பையில் இருக்கிற ஒரு மனிதன் ஒரு கஷ்டமான சூழ்நிலையில அவனுடைய மனநிலைமை எப்படி இருக்கும் என்றால், இந்த நிலைமையில இருக்கிற நம்ம யார் தூக்க முடியும் என்று நினைத்து கொண்டு இருப்பான். அவனுக்கு ஒருவேளை சாப்பாடு கிடைப்பதே பெரிய கஷ்டமா இருக்கும் பொழுது, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதனை ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய சிங்காசனத்தில் கொண்டு போய் உட்கார வைக்கிறார் என்றால் அது மிக மிக ஆச்சரியமான ஒரு காரியம். அப்படி அந்த மனிதன் சிங்காசனத்திற்கு போகும் பொழுது அவன் நிமித்தமாக தேவனாகிய கர்த்தர் மகிமைப்படுவார். யோசேப்பினுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கும் பொழுது, எகிப்து தேசத்தில் யோசேப்பு யாரா இருந்தார் என்றால் அவர் ஒரு அடிமையாக இருந்தார். அதற்கு முன்பாக அவருடைய தகப்பன் வீட்டில் அவர் மிகவும் செல்ல பிள்ளையா இருந்தார். ஒரு மிகப்பெரிய பணக்கார குடும்பத்தில் பிறந்த யோசேப்பு அவருடைய குடும்பத்தில் அவர் மிகவும் செல்ல பிள்ளையாக இருந்தார். மற்ற சகோதரர்களை பார்க்கிறோம் அதிகமாக யோசேப்பை யாக்கோபு சிநேகித்தார். எனவே யோசேப்பு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தார். ஆனால் எகிப்து தேசத்தில் யோசேப்பு யாராய் கொண்டு போகப்பட்டார் என்றால் அடிமையாக மாத்திரமே இருந்தார். இப்பொழுது யோசேப்பு யார் என்று பார்த்தால் அவர் ஒரு அடிமையாக இருந்தார். ஒரு சில வருடங்கள் கழித்து அதே யோசேப்பு சிறைச்சாலையில கைதியாக இருந்து கொண்டிருக்கிறார். இப்ப நன்றாக நாம் பார்க்க வேண்டும், யோசேப்பினுடைய வாழ்க்கை அடிமையான ஒரு வாழ்க்கையும் சிறைச்சாலையில கைதியான ஒரு வாழ்க்கையும் தான் இருந்தது. ஆனால் அந்த கைதியான வாழ்க்கையை தேவன் உடைத்து கொண்டு போகும் பொழுது அந்த எகிப்து தேசத்திற்கு அவனை பெரிய அதிகாரியாக ஆண்டவர் கொண்டு வந்தார். எகிப்து தேசத்தினுடைய ராஜா பார்வோன் சொல்லுகிறான், நான் சிங்காசனத்தில் மாத்திரம்தான் நான் பெரியவனா இருக்கிறேன். யோசேப்பினுடைய அனுமதி இல்லாமல் ஒருவனும் தன்னுடைய கையையும் காலையும் அசைக்க கூடாது என்று ஒரு ராஜா கட்டளை கொடுக்கிறான். இப்ப யோசேப்பின் நிமித்தமாக ஏராளமான பேர் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அது மாத்திரம் கிடையாது, அன்றைக்கு ஏற்பட்ட அந்த பஞ்ச காலத்துல சாக வேண்டிய ஒரு சூழ்நிலைமை ஜனங்களுக்கு வந்த பொழுது இந்த யோசேப்பு என்ற இந்த மனிதன் மூலமாக ஏராளமான ஜனங்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். இஸ்ரவேலுடைய சந்ததி அன்றைக்கு ஜீவனோடு இருந்ததற்கு யோசேப்பை தேவன் பயன்படுத்தினார். யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் என்னை அடிமையாக விற்றதற்காக நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ஜீவரட்சனை உண்டு பண்ணும்படியாக தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களுக்கு முன்னே எகிப்து தேசத்திற்கு அனுப்பினார் என்று சொல்லுகிறார். ஒரு மனிதன் மூலமாக தேவன் மகிமைப்படுகிறவராக இருக்கிறார். வேதத்தில் ஏராளமான உதாரணங்களை நாம் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஒரு உதாரணமாக லாசருவை பார்க்கும் பொழுது, மரித்து போன ஒரு மனிதன் 4 நாட்களாய் கல்லறைக்குள்ளாக இருந்த ஒரு மனிதன் இன்றைக்கு ஜீவனோடு உட்கார்ந்து கொண்டு இருக்கும் பொழுது ஜனங்கள் புறப்பட்டு வருகிறார்கள். இயேசுவை பார்க்கும்படியாக புறப்பட்டு வருகிறார்கள். கூடவே மரித்து உயிர்த்தெழுந்த லாசருவையும் பார்க்கும்படியாக ஆச்சரியமாக ஜனங்கள் ஓடி வருகிறார்கள். இந்த லாசரு நிமித்தமாக ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் மீது இன்னும் அநேக யூதர்கள் விசுவாசம் வைத்தார்கள் என்று வேதத்தில் பார்க்கிறோம். 17வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அன்றியும் அவருடனே கூட இருந்த ஜனங்கள் அவர் லாசருவை கல்லறையிலிருந்து வெளியே வரவழைத்து அவனை உயிரோடு எழுப்பினார் என்று சாட்சி கொடுத்தார்கள். அடுத்தபடியாக லாசருவை குறித்து மற்ற ஜனங்கள் சாட்சி கொடுக்கிறார்கள். இப்ப லாசரு அவருடைய சாட்சி இருந்திருக்கும், ஆனால் இப்பொழுது அவருடைய சாட்சியை மற்ற ஜனங்கள் சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். வாழ்க்கையில தேவன் எப்படிப்பட்ட அற்புதங்களை எல்லாம் செய்கிறார். ஏனென்றால் இந்த லாசருவினுடைய குடும்பம் தேவனால் அதிகமாய் நேசிக்கப்பட்ட ஒரு குடும்பம். தேவன் அதிகமாக, இயேசு கிறிஸ்து அதிகமாய் நேசித்த மனிதர்களில் இந்த லாசரும் ஒருவர். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, உன் நிமித்தமாக நான் மகிமைப்பட போகிறேன். உன்னுடைய வாழ்க்கையில நான் செய்ய போகிற கிரியைகளை பார்த்து அநேகர் என்னை மகிமைப்படுத்த போகிறார்கள். உன்னை ஒரு மகிமையான பாத்திரமாக நான் மாற்றப் போகிறேன். உன்னில் நான் மகிமைப்பட போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு எந்த கஷ்டங்களினால, எந்த பிரச்சனைகளினால நீங்கள் சோர்ந்து போய் இருக்கிறீர்களோ, எந்த காரியங்கள் உங்களை அதிகமாக அங்கலாய்த்து வைக்க கொண்டு இருக்கிறதோ, அவை எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுக்க போகிறார். ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்க போகிறார். உங்களை தேவன் செம்மையான பாதையில நடத்த போகிறார். உங்களுடைய வாழ்க்கையில தேவன் வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ண போகிறார். உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போகிற கிரியைகளை பார்த்து அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொள்ள போகிறார்கள். உடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போகிற அற்புதங்களை பார்க்கும் பொழுது உங்கள் நிமித்தமாக, உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்த கிரியைகளின் நிமித்தமாக அநேகர் ஆண்டவரை தேடி வரப்போகிறார்கள். இன்றைக்கு லாசரின் நிமித்தமாக அநேகர் இயேசுவை தேடி வந்தது போல, அநேகர் இயேசுவை விசுவாசித்தது போல உங்களுடைய வாழ்க்கையில
கர்த்தருடைய காரியங்கள் மிக பெரிய அளவில் நடக்க போகிறது. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிற உயர்வை பார்த்து, கர்த்தருடைய வாழ்க்கையில செய்ய போகிற வல்லமையான காரியங்களை பார்த்து அநேகர் இயேசுவை தேடி வரப்போகிற ஒரு பாத்திரமாக கர்த்தர் உங்களை மாற்றப் போகிறார். ஆண்டவருக்கு மிகவும் பிரியமான காரியம், இந்த உலகத்துல அவருடைய பிள்ளைகளை தேவனாகிய கர்த்தர் எதற்காக உண்டாக்கி இருக்கிறார் என்றால், இந்த உலகத்தில் உள்ள ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவரை அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பல மனிதர்கள் அவருக்கு தேவை, அவரை மகிமைப்படுத்துகிற பாத்திரங்கள் அவருக்கு தேவை. அந்த பாத்திரமாக தேவன் உங்களை தெரிந்து வைத்திருக்கிறார். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை நிமித்தமாக கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். அநேக ஜெப குறிப்புகள் வரும்பொழுது அவருடைய பிள்ளைகளை குறித்து, குடும்பத்தை குறித்து அவர்கள் மனவேதனையோடு சொல்லுகிறதை கேட்கும் பொழுது அவருடைய இருதயம் வேதனையால் இருக்கும். ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றை கேட்டு பதில் கொடுத்து கொண்டு இருக்கிறார். ரட்சிப்பு கர்த்தருடையது. உங்களுடைய குடும்பத்தை தேவன் மகிமைப்படுத்துவார். எத்தனை பேர் மத்தியில நீங்கள் வேதனைப்பட்டீர்களோ, அவமானப்பட்டீர்களோ, அவர்கள் மத்தியில கர்த்தராகிய தேவன் உங்களை பிரகாசிக்க பண்ண போகிறார். உங்களுடைய வாழ்க்கையில தேவன் மகிமைப்பட போகிறார். ஆண்டவருடைய கிரியைகளுடைய வாழ்க்கையில வெளியரங்கமாய் வரப்போகிறது. கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். எல்லா கண்களும் அதை காணும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் மகிமையாய் விளங்க போகிறார். தேவனுடைய தாசனாக யோபு சொல்லுகிறார், எனக்கு குறித்திருக்கிறதை கர்த்தர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவர்கள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு என்று சொல்லுகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் குறித்து வைத்திருக்கிற உங்களுடைய ஆசீர்வாதங்களை தேவன் உங்களுக்கு மாத்திரமே கொடுப்பார். உங்களுடைய குடும்பத்திற்கு தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் உங்களுடைய குடும்பத்திற்கு வந்து சேரும். வெட்கப்பட்ட இடத்துல கர்த்தர் உங்களுடைய தலையை நிமிர பண்ணுவார். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஆச்சரியமான காரியங்களை, அதிசயமான காரியங்களை கர்த்தருடைய வாழ்க்கையில செய்ய போகிறார். எனவே ஆண்டவரே, லாசருவின் நிமித்தமாக உம்முடைய நாமம் மகிமைப்பட்டது போல என் நிமித்தமாக உம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் ஆண்டவரே. யோசேப்பின் நிமித்தமாக உம்முடைய நாமம் மகிமைப்பட்டது போல என் நிமித்தமாக மகிமைப்பட வேண்டும் ஆண்டவரே என்ற ஒரு வாஞ்சையும் தாகமும் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அவர் மரண பரியந்த நம்மை நடத்துகிற தேவனா இருக்கிறார். அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். கடைசி பரியந்த நம்மை வழி நடத்துகிற தேவன். தானியேல், அனனியா, மீசாவேல், அசரியா இவர்கள் பாபிலோன் தேசத்திற்கு அடிமைகளாக கொண்டு போகப்பட்டார்கள், அடிமைகளாக போனார்கள். ஆனால் நடந்த காரியம், அந்த 4 பேரையும் தேவன் பாபிலோன் தேசத்துல வல்லமையாக பயன்படுத்தினார். அவர்கள் மூலமாக தேவனாகிய கர்த்தர் தான் உண்மையான தெய்வம் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்ளும்படியான மிகப்பெரிய அற்புதங்களை கர்த்தர் செய்தார். தானியேல், அனனியா, மீசாவேல், அசரியா அன்றைக்கு அந்த பாபிலோன் தேசத்துல மிகப்பெரிய அதிகாரிகளாக உயர்த்தப்பட்டார்கள். காரணம், அவர்களை கொண்டு கர்த்தர் செய்த கிரியைகள் தான். அன்றைக்கு அந்த பாபிலோன் தேசத்துல ஏராளமான ஞானிகள் எத்தனையோ பேர் இருந்தார்கள். ஆனால் இவர்கள் எல்லாருக்கும் மேலாக தேவனாகிய கர்த்தர் தானியேலையும், அசரியா, அனனியா, மீசாவேலை பயன்படுத்தினபடினால ராஜாக்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அக்கினிக்குள்ளாக போய் அவர்கள் வெளியே வந்தார்கள். சிங்கக்கபிக்குள்ளாக போய் வெளியே வந்தார்கள். யாருக்கு வெளிப்படாத, ராஜாவுக்கு தெரியாத, வெளியாக்கப்பட முடியாத ரகசியங்களை தானியேல் மூலமாக கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். அன்றைக்கு தானியேலை கொண்டு தேவனாகிய கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் இத்தனை 1000 ஆண்டுகள் ஆகியும் இன்றைக்கும் நிறைவேறி கொண்டு இருக்கிறது. எனவே தேவ பிள்ளைகளாகி உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் அப்படியாக மகிமைப்பட போகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரகாசத்தை தேவன் கொடுக்க போகிறார். ஒரு வெளிச்சத்தை தேவன் உங்களுக்கு கொடுக்க போகிறார். எனவே ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் நீர் மகிமைப்படுத்துகிற பாத்திரமாக விளங்க செய்வீராக. ஆண்டவரே, என்னில் நீர் மகிமைப்படுவீராக, என்னுடைய குடும்பத்தில் நீர் மகிமைப்படுவீராக. லாசருவின் நிமித்தமாக அநேகர் இயேசுவை விசுவாசித்தார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை பார்க்க வந்தது போல லாசருவையும் பார்ப்பதற்காக அநேக ஜனங்கள் ஓடோடி வந்தார்கள். மரித்து போன ஒரு மனிதன் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறான் என்பதை கேட்டு அநேகர் வந்தார்கள். அந்த மரித்து போன மனிதனை உயிரோடு எழுப்பினது இயேசு கிறிஸ்து தான் என்று பார்த்து அநேக யூதர்கள் இயேசுவிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அது மாத்திரமல்ல, லாசருவை குறித்து அவர்கள் சாட்சியாக பேச ஆரம்பித்தார்கள். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில தேவன் செய்ய போகிற காரியங்களை பார்த்து மற்றவர்கள் சாட்சியாக அறிவிக்க போகிறார்கள். நீங்கள் சொல்லுகிறதை பார்க்கல, உங்களை பார்த்து மற்றவர்கள் அநேகரிடத்தில் உங்களை குறித்து சாட்சியாக சொல்ல போகிற ஒரு மகிமையான, ஒரு மேன்மையான வாழ்க்கையை தேவன் உங்களுக்கு கொடுக்க போகிறார். உங்களுடைய குடும்பத்துக்கு தேவன் கொடுக்க போகிறார். அற்பமாய் எண்ணப்பட்ட உங்களை தேவன் ஆசீர்வாதமாய் மாற்றப் போகிறார். எத்தனை பேர் உங்களை அற்பமாய் பேசினார்களோ, அற்பமாய் நினைத்தார்களோ, அவர்கள் எல்லாம் உங்களை குறித்து மேன்மையான சாட்சி சொல்லக்கூடிய அளவுக்கு கர்த்தராகிய தேவன் உங்களில மகிமைப்பட போகிறார். இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே, நீர் என்னில் மகிமைப்பட வேண்டும். ஆண்டவரே,
என்னுடைய குடும்பத்தில் நீர் மகிமைப்பட வேண்டும் ஆண்டவரே. லாசருவை போல எங்களுடைய வாழ்க்கையில் நீர் செய்கிற கிரியைகளை அநேகர் பார்த்து ஆண்டவரே சாட்சி கொடுப்பதற்கு எங்களை பயன்படுத்துங்க ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தரிடத்தில் சொல்லுவோம். நாம் இணைந்து செபிக்கலாம். நான் உன்னை மகிமைப்படுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தர் உங்களை உங்களுடைய குடும்பங்களை மகிமைப்படுத்துவார். நாம் செபிக்கலாம். வானத்தையும் பூமியை படைத்த சர்வவல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, பரலோக பிதாவே, நான் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். இந்த வேளையிலும் பேசுகிற வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். லாசருவை நிமித்தமாக அநேகர் ஆண்டவர் இடத்தில் விசுவாசம் வைத்தார்களே, அதே போல இன்றைக்கு உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீர் செய்கிற கிரியைகளை பார்த்து அநேகர் உண்மை ஏற்றுக்கொள்வதற்கு ஆண்டவரே இவர்களை குறித்து சாட்சி சொல்லக்கூடிய அளவுக்கு கர்த்தர் பெரிய காரியங்களுடைய வாழ்க்கையில செய்வீராக. நாம் மகிமைப்படுவதாக. எல்லா துதிகளையும் மனத்தையும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள பாஸ்டர் வி. சைமன், மாஸ்டர் ஆஃப் டிவைனிட்டி, பிலடெல்பியா மினிஸ்ட்ரி, நம்பர் 324, கொன்னூர் ஹை ரோட், செல்போன் 9884569467 மற்றும் 9790826578.